ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. நான் சிவராத்திரி பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. புதன்கிழமை அன்றைக்கி சிவராத்திரி காத்தால் 10 மணி 19 நிமிடங்களுக்கு ஆக்சுவலி ஆரம்பிக்கிறது. இது மாதத்தில் தேய்பிரையில் வர்றது மாசி மாதத்தோட மகுடம் இந்த சிவராத்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறப்பான நாள் இந்த சிவராத்திரி. இதை தயவு பண்ணி யாருமே மிஸ் பண்ணிடாதீங்கோ. அதாவது இது பண்ணின நம்ம தெரிஞ்சு பண்ணின பாவமும் சரி, தெரியாமல் பண்ணின பாவமும், பிரம்மஹஸ்தி தோஷங்கள் அத்தனை பிரச்சனைகள் அத்தனை தோஷங்களும் விலகி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நம்ம கண்டிப்பான முறையில் நன்னா சுகமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த சிவராத்திரி நன்னாளை யாருமே மிஸ் பண்ண வேண்டாம். அதாவது கங்கை அந்த நீர் எல்லா நீர்நிலைகளும் தங்கி இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லா நீர்நிலைகளும் புனித நீர் ஆடலாம். அப்போ கங்கையில் நீராடின புண்ணியம் நமக்கு உண்டு. இந்த சிவராத்திரி போது அவர் அத்தனை இடங்களிலும் அருள் புரிவாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு அவரை பூஜை பண்ணதுனால மகாலட்சுமியும் சக்கராயுதமும் பெற்ற நாள் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரம்மா சரஸ்வதியை பெற்ற பாக்கியம் அது அவருக்கு கிடைச்சது. இது சிவராத்திரி பூஜை பண்ணதுனால அவருக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியும் புராணங்கள் சொல்றது. அது மட்டும் இல்லாமல் சந்திரன், சூரியன், இந்திரன், முருகன், மன்மதன், குபேரன், அக்னி நவகிரகங்கள் எல்லாமே அங்கே அவருக்கு பூஜை பண்ணினதுனால மிக சிறப்பான ஒரு பலனையும் பெற்ற நாள் அப்படிங்கிற மாதிரியும் ஒன்று இருக்குது. உங்களுக்கு சதுர்த்தி திதியில் இது வருது. புதன்கிழமை அன்னைக்கு கார்த்தால 10 மணி 19 நிமிடங்களுக்கு இது ஆரம்பிக்கிறது. வியாழக்கிழமை கார்த்தால 10:30 மணிக்கு தான் இது முடியறது உங்களுக்கு. ஸோ பஞ்சாட்சர மந்திரம் நம்ம நன்னா சொல்லலாம். அதுக்கப்புறம் பிரம்மஹஸ்தி தோஷம் எல்லாமே நீங்கும், நம்மளுடைய நவகிரக தோஷம் அத்தனையும் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இதுக்கு இருக்கு. இதுக்கு 4 கால பூஜை நம்ம யூஸ்வலா பண்ணுவோம். முதல் கால பூஜை பிரம்மதேவரை நோக்கி பண்றார். இது கார்த்தால 6:30 மணிக்கு ஆக்சுவலி ஆரம்பிக்கிறது. சோமஸ்கந்தர் அந்த வடிவத்தில் அவர் காட்சி தரார் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். அதாவது சிவபெருமான் பார்வதி அம்பிகை தேவியோட முருகப்பெருமானை மடியில் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குறார். ஸோ இந்த பூஜையில் 6:30 மணிக்கு இது ஆரம்பிக்கிற இந்த பூஜையில் சாயங்காலம் நீங்கள் கல்யாணம் ஆகலை, இல்லை நமக்கு குழந்தை இல்லையே ரொம்ப வருஷமா அப்படின்னு வேதனைப்படுறவா தயவு பண்ணி இந்த பூஜையில் நீங்கள் கலந்துட்டேன்னாக்கா கண்டிப்பான முறையில் கல்யாணமும் ஆகும், குழந்தையும் பிறக்கும். இதில் சந்தனாதி தைலம் அதையும் நல்லெண்ணையும் உடம்புல தடவி அவளுக்கு பச்சை கற்பூரமும் அதுக்கப்புறம் சந்தனத்தையும் அதை கலந்து பொட்டிடுவாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. இதில் விளக்கெண்ணெய் தீபம் இந்த நேரத்தில் அவ கோவிலில் ஏற்றுவா. 2வது கால பூஜை மகாவிஷ்ணு 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது. மகாவிஷ்ணு பூஜை பண்ணுற மாதிரி ஒரு ஐதீகம். இந்த பூஜையில் தட்சிணாமூர்த்தியாக அவர் ரொம்ப அழகாக காட்சி தரார். இந்த பூஜையில் நம்ம 2வது காலம் பூஜையில் கலந்துட்டோம்னாக்கா ராத்திரி 9 மணிக்கு இது ஆரம்பிக்கிறது. அப்போ நமக்கு கல்வி, ஞானம், லக்ஷ்மி கடாட்சம் அத்தனையுமே நமக்கு கிடைக்கும். இதில் இழுப்பெண்ணெய் தீபம் அவ 9 மணிக்கு மேலே ஏற்றுறா. 3ஆம் கால பூஜை 12 மணிக்கு ஆரம்பிக்கிறது. இதில் அன்னை பராசக்தி சிவபெருமானை வழிபட்டாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. இது 12 மணிக்கு தொடங்குறது. இந்த நேரத்தில் அவர் சிவபெருமானந்தர் லிங்கோத்பவராக ரொம்ப அழகாக காட்சி தரார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். இதில் அம்மனை அவளை வழிபடுறதுனால மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஞானம், மோட்சம், சந்தோஷம், சௌபாகியம் அத்தனையும் நமக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் தாழம்பூ வச்சு 3ஆம் கால பூஜையில் மட்டுமே இந்த தாழம்பூ அவருக்கு பூஜையில் சேர்க்கப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இதில் உங்களுக்கு நெய் தீபம் ஏற்றலாம். அப்புறம் ருத்ரம், சமகம் அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் மொபைலில் போட்டாலே வரும். அதை நீங்கள் கேட்டேன்னா ரொம்ப புண்ணியம். அந்த ஆற்றில் மொபைலில் போட்டு கேட்டுட்டே இருங்கோ. அன்னி ஃபுல்லாக அது ஒழிச்சுட்டு இருந்தாலே மகா சந்தோஷம், ரொம்ப நல்லது. ஆக்சுவலி அது 4ஆம் கால பூஜை, அதாவது 4 மணிக்கு ஆரம்பிக்கிறது. இதில் 30 முக்கோடி தேவர்கள், மனிதர்கள், முனிவர்கள் அத்தனை பேரும் இந்த பூஜையில் கலந்துப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. அதாவது உலகமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நேரத்தில் தர்ம தேவதை என்ன பண்ணுறது, அப்படி அழிஞ்சுக்கிட்டே வருதேங்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் ரிஷப வாகனம் எடுத்துக்கிட்டு நேர சிவபெருமான்கிட்ட போய் தஞ்சம் அடைகிறா. அப்போ அந்த சிவபெருமான் அந்த ரிஷப வாகனத்தில் ஏறிண்டு இந்த உலகத்தை காப்பாற்றி தர்ம தேவதையும் காப்பாற்றுறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் அவர் ரிஷப வாகனத்திலே காட்சி கொடுக்கிறார். இதில் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். பிகாஸ் ஆஃப் அத்தனை தெய்வங்களும் அங்கே 30 முக்கோடி தேவர்களும் அந்த இடத்துல இருக்கும்பொழுது, அவரை பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நேரத்தில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு எல்லாரும் வழிபடுவா. நீங்க தயவு பண்ணி
நாளைக்கு அதாவது புதன்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக இந்த நாளை மிஸ் பண்ணாமல் ஒன்று புதன்கிழமை அன்னைக்கு கார்த்தால சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்கோ. அதுக்கப்புறம் சாயங்காலம் இந்த 4 கால பூஜைகளை கலந்துட்டா உங்களுக்கு கோடி புண்ணியம். அதாவது பண்ணின பாவங்கள், தெரிஞ்சு பண்ணின பாவங்கள், தெரியாமல் பண்ணின பாவங்கள், பிரம்மஹஸ்தி தோஷங்கள் அத்தனையும் நீங்கும். அது அத்தனையும் நமக்கு குறைஞ்சி போயிடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக புண்ணியம் நமக்கு ஏறும். புண்ணியம் தானாக ஏறிச்சுன்னா நமக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு புரியறதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிறப்பான நாட்களை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கிற வரப்பிரசாதம் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நாட்களை மிஸ் பண்ணாமல் தயவு பண்ணி நீங்கள் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துருங்க. அப்படி இல்லை மாமி எனக்கு ஆற்றுல தான் நான் பண்ணணும், நீ கோவிலுக்குலாம் போக முடியாது அப்படின்னு ஆற்றுல சிவன் ஃபோட்டோவோ இல்லை சிவலிங்கமோ இருந்ததுன்னா அதை கொஞ்சம் வெள்ளத்தை ஊற்றி கொஞ்சம் அபிஷேகத்தை பண்ணுங்க. அப்புறம் பால் இருந்தால் பால் அபிஷேகம், இல்லை விபூதி சந்தனம் இந்த அதாவது மனங்கள் இருக்கும் பார்த்தா அந்த மாதிரி நல்ல அபிஷேகங்களை 2-3 பண்ணிவிட்டு வில்வ இலையை போட்டு 2 புஷ்பத்தை போட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு உட்காந்துருங்க. மனசார உட்காந்துட்டு நீங்கள் சிவனோட பஞ்சாட்சர உத்தரம் இந்த நமச்சிவாய அப்படிங்கிற உச்சரம் அந்த ஒரே ஒரு இந்த உச்சரித்தாலே போரும். அந்த ஒரு வார்த்தையை உங்களால் எத்தனை தடவை முடியுமோ நீங்கள் அத்தனை தடவை அதை உச்சரிங்கோ. கண்டிப்பான முறையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப அதாவது 1 கேட்டால் 1000 கிடைக்கும் அப்படிங்கிற நாள் அன்னைக்கு இந்த நாளை. அதனால தான் நீங்கள் தயவு பண்ணி மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க, கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு ராத்திரி ஒரு 12-1 மணி வரைக்குமாவது தயவு பண்ணி முடிச்சுட்டு இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களை பேசப்படாது. நம்ம தெய்வத்துடைய நாமாவை மட்டும்தான் சொல்லணும். எஸ்பெஷலி சிவனுடைய நாமாக்களை ஜபிக்கிறது ரொம்ப நல்லது. அன்னைக்கு சிவராத்திரி அல்லவா? ஸோ அன்னைக்கு ராத்திரி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் முழிச்சுட்டு இருந்த நீங்கள் 12-1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் தாராளமாக முழிச்சுக்கிட்டுருங்க. கார்த்தால வியாழக்கிழமை அன்னைக்கு கார்த்தால ஏதாவது ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை வெண்பொங்கல் இல்லை தயிர்ஞ்சாதமோ இல்லை லெமன் ரைஸ் என்னத்தையாவது கிண்டி அந்த நைவேத்தியம் பண்ணிட்டு ஆற்றுல 2-3 பேருக்கு அக்கம் பக்கத்தில் நீங்கள் கொடுத்துட்டேன்னாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு ராத்திரி தான் நம்ம தூங்கப்படும். முந்தின நாள் முடிச்சுட்டு இருக்கோமே அப்படிங்கிறதுக்காக வியாழக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் தூங்குறீங்கன்னா நீங்கள் பூஜை பண்ணின பலன் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்காது. அது தயவு பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆற்றுலையே சிம்பிளாக பண்ணினாலே போதும். நீங்கள் 1 கேட்டால் 1000 கிடைக்கும். இந்த நாளை தயவு பண்ணி நீங்கள் யாரும் மறக்க வேண்டாம், மிஸ் பண்ணவும் வேண்டாம். ஸோ இந்த சிவராத்திரி நாளை தயவு பண்ணி பயன்படுத்திக்கோங்க. நம்ம கேட்ட வரம் கிடைக்கும், நினைத்த காரியங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ண முடிஞ்சவா தயவு பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி நீங்கள் பண்ணிடுங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பான முறையில் சிறப்பாக அமையும். நினைத்த காரியங்கள் கண்டிப்பான முறையில் கைகூடும். சரியா?